ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். அந்த டைமில் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள அழகாக அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள வழுக்க டைமாக அவங்களுக்கு கிஸ் பண்ண போயிட்டுருப்பாரு. ஹீரோனும் அவ்வளோ கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கல்யாணம் ஆனவங்க, அவங்க கல்யாணம் யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து அடம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட அண்ணனை தான் ஹீரோயின் வந்து கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ கோவமாக இருக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார், நீ வந்துட்டு நல்ல ஸ்மெல், உன்னோட ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன மூளை எதுவும் குழம்பி போயிடுச்சா, நான் உன்னோட வந்துட்டு அண்ணன் ஒய்ஃபு, உனக்கு அது தெரியாதா, நீ உன்னோட சொந்த தம்பி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு என்ன பதில் சொல்வார்னா, நான் ஒன்றும் அவனோட சொந்த தம்பி கிடையாது, அது ஒரு பெரிய குடும்பம், அவங்க வந்து என்னை வந்து தத்து எடுத்து தான் வளர்த்தாங்க, அதனால ரத்த உறவு அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோனா அவரை போட்டு அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, அரைவாங்க, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வேணும்ட்டே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பார். லைக்கல அப்படின்னா வந்துட்டு நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உன் பூச்சங்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். இவங்களாம் அவர்கிட்ட மல்லு கட்டி நின்றுட்டே இருப்பாங்க. அதோட இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனது, அதுக்கும் அதாவது ஹீரோயினுக்கும் ஹீரோட அண்ணனுக்கும் சேர்த்து கல்யாணம் நடந்ததில்ல, அந்த விஷயத்தை ஹீரோயின் வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பமே இருக்காது, அவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுல. ஆனால் அங்கே சுற்றி இருக்கவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் என்ன பேசுவாங்கன்னா, ஹீரோயினை தப்பாக பேசுவாங்க. அவங்கள வந்துட்டு பணத்துக்காக வந்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பணத்துக்காக அவங்க பொண்ணையும் வந்துட்டு அவங்க வந்து வித்துட்டாங்க இந்த பெரிய குடும்பத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு, அவரும் அங்கே தானே இருப்பார், அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உடனே அங்கேயே எல்லாரும் அந்த மாதிரி பேசணும் எல்லாரையுமே போட்டு ஹீரோ வந்து அடிச்சு போட்டுருவாரு. யாராவது தப்பா பேசிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டே இருப்பாரா. ஹீரோ வந்து கல்யாண மேடல் நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து சண்டை நடக்கும்போது உடனே கீழே இறங்கி வந்துருவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்பெல்லாம் பண்ற, எதுக்காக அவங்கள போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்கள்ட்ட பேசவே மாட்டார், மன்னிப்பு கேளுங்க, நீங்க பேசுனதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் வந்துட்டு நீ ஒன்றும் இந்த குடும்பத்தோட சொந்த பையன் கிடையாது, உன்னையே வந்து எடுத்து தான் வளர்க்குறாங்க, உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, நீ சொல்லி நாங்கள் எதுக்காக கேட்கணும், அதுவும் இவளுக்காக நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க வந்துட்டு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோவும் அவங்கள அடிக்க போவார். ஹீரோனை அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோட அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு ஒன்றுமே புரியுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருப்பார். ஏன்னா ஹீரோயின் அங்கே போய் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அமைதியாக ஹீரோட அண்ணன் அமைதியாக நிற்கிறத பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, உன்னோட தம்பி, அதாவது அவன் அந்த குடும்பத்தை தத்தெடுத்த அந்த ஆள் வந்துட்டு எங்களெல்லாம் வந்து அடிக்கிறான், இதுக்கு தான் எங்களை கல்யாணத்துக்கு நீ கூப்பிட்டியா, அவன் அடிச்சுட்டு இருக்கா, நீ வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ அதாவது ஹீரோட அண்ணன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவன் அவங்களை அடிச்சான்னு சொல்கிறீங்களா, அவன் உங்களை அடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவனை தூண்டி விட்டது என்னது, நீங்கள் அப்படி என்ன பேசி அவனை அடிக்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தான் ஹீரோக்காக வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. அவனை எடுத்து வளர்த்தவன், அவன் தத்து பையன் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பேசாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவரோட ஹஸ்பண்டோட அவன் தம்பி, அவன் எங்கள் வீட்டு பையன், அவன் நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுல உங்களுக்கு உரிமையே கிடையாது, ஃபஸ்ட்டு ஏன் முன்னாடி அவனை நீங்கள் இப்படி பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. உடனே ஹீரோட அண்ணன் வந்து என்ன சொல்வார், நான் வந்துட்டு முதல் நீ நிப்பாட்டு, அவங்க சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் திட்டுவார். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை நீ கெடுத்துறாத, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமாக சொல்லுவார். வேலை இல்லை, நம்மளுக்கு வேலை இருக்கல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோனுக்கா மனசே கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கஷ்டப்படுவாங்க. அதோட ஹீரோட அண்ணன் கூப்பிடவும் அவர் கூட போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோவுக்கு ஏற்றுக்கவே முடியாது. அவர் என்ன சொல்வார், இப்போவும் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் இதை மனசார உன்னை பாராட்டுறேன், என்றைக்குமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை நினச்சிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இந்த பக்கம் ஹீரோட அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஹீரோயின் கிட்ட இப்போ அவங்க 2 பேரும் வந்து இப்போ ப்ரைவேட்டாக இருக்கும்போது ஹீரோ வந்து அதாவது ஹீரோட அண்ணன் அவர் கேட்பார், ஹீரோட ஹஸ்பண்ட்னே சொல்லலாம், நான் வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டது என் மேலே உனக்கு கோவமா, நான் பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிட்டேனா, உன்னை கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. அது அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, நீ அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, இந்த குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பம், இந்த குடும்பத்துலேருந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னு உனக்கு தெரியும், அவங்கெல்லாம் உன்னை யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது, அந்த இடத்துல நான் அப்படி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாரும் உன்னை தான் ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் அப்படி பேசுகிற மாதிரி இருந்தது, மற்றபடி எந்த இடத்துலையுமே நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோயினும் எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம இப்போ ஹீரோ அவர் கூட தானே அவர் தம்பி, அவரோட அண்ணன் இருந்தார், அவர் அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. சின்ன வயசில் இருக்கும் போதே வந்துட்டு அவங்கெல்லாம் ஒரு இதாகவே வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் நீ நினச்ச, நீ இப்போ அந்த அன்றைக்கி இப்போ அந்த மண்டபத்தில் நீ பேசும்போது நீ கொஞ்சம் மாறிட்டியோ அப்படின்ற மாதிரி கூட நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் நீ மாறலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் எப்போவுமே மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அதோட அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பார். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சரி 2 பேரும் நம்மளோட கல்யாண வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிஸ் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள கதவு டப்பு டப்பு டப்புன்னு தட்ட ஆரம்பிச்சிருவாரு யாரு, ஹீரோ. கதவை திறந்து பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. என்னப்பா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அங்க ரொம்ப மழையா இருக்கு. மழையில நான் நனைஞ்சுட்டேன்னு" சொல்வாரு. உடனே ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்பாரு, "எதுக்காக மழையில நனையிற? உனக்கு தான் ரூம் புக் பண்ணியிருக்கோமே" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூம் எல்லாமே புக் பண்ண ரூம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேமிலி எல்லாருமே தங்கியிருக்காங்க. இப்போ இங்க வந்துட்டு ரூம் எதுவுமே இல்ல அப்படின்னோனே, "சரி உன்னோட ஐடி ப்ரூஃப காட்டி வேற ரூம் புக் பண்ணிக்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹஸ்பண்ட், அவரோட அண்ணன். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்வாரு, "இல்ல என்னோட ஐடி ப்ரூஃப் நான் எதுவும் எடுத்துட்டு வரல" அப்படின்னு சொல்லவும், இப்போ வேற வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா, சின்ன வயசா இருக்கும்போது இவங்க 3 பேரும் விளையாடிட்டே இருக்கும்போது ஹீரோயின் தவறி கீழ விழும்போது ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் தூக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா வந்து ஹீரோவோட பிரதர் இருக்கார்ல, அவரு தூக்கிருவாரு. அவங்க 2 பேருமே ஓரளவு வந்து லவ்வுன்னு கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க 2 பேரும் அப்படியே அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை லவ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம 3 பேரும் ஒண்ணா தான் இருந்தோம். உன் மேல அதிகமா அக்கறை எடுத்தது, உன்னை நான் கேர் பண்ணது எல்லாம் நான் தான். ஆனா நீ என்னை விட இவனை சூஸ் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ்ல யோசிப்பாரு. அதோட என்ன பண்ணுவாரு, இப்போ நான் ரூம் புக் பண்ணி நான் அங்க போறதுக்கு பேசாம நம்ம எல்லாம் ஒண்ணா தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. உடனே வந்து ஹீரோ வந்து இல்ல இல்ல அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் உனக்கு வேற ரூம் ஸ்பெஷலா ஒன்று இது புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹஸ்பண்ட் சொல்லவும், இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சு ஹீரோ அங்கிருந்து அனுப்பிடுவாங்க. மனசே இல்லாம ஹீரோ அங்கிருந்து போவாரு. போனவர் வந்து என்ன யோசிப்பாருன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சேன், கிராண்ட்பா வந்துட்டு உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நான் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு ஹீரோக்கு வந்து பேசிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரா. அந்த டைம் பார்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்க 2 பேர் கெஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள திரும்ப கதவு டப்பு டப்புன்னு தட்டுவாரு. வந்து கதவு திறக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரே அங்கேயும் இங்கேயும் தூசியா வந்து நிற்பாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கெஸ்ட் ரூம் திடீர்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தானே, அது வந்துட்டு அந்த அளவுக்கு க்ளீனா இல்ல, அங்க வந்து சேஃபாவும் இல்ல, யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, அங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், உடனே ஹீரோயின் பதறுவாங்க. அச்சோ அது சேஃப்டி கிடையாது அப்படின்ற. ஹீரோயினுக்கு இவர் மேல எந்த ஒரு இதுவும் இல்ல, ஹஸ்பண்டோட தம்பியா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இவரோட இன்டென்ஷன் அவங்களுக்கு தெரியல. அப்படின்னும் போது எனக்கு அங்க இருக்கிறது சேஃப்டியாவே தெரியல, நான் வேணா அவங்க கூட இன்னைக்கு நான் ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே ஒத்துப்பாங்க. ஆமா சேஃப்டி தான் முக்கியம், இது மாதிரி நம்ம என்ன இதுன்னு தெரியாம எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ உள்ள வர சொல்லிட்டு அங்கேயே படுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மாறி மாறி ஒருத்தர் மத்திய ஒருத்தர் பார்ப்பாங்களா. அப்போ டக்குன்னு அவர் என்னெல்லாம் சொல்வார்னா, வேணாம் வேணாம் எனக்காக நீங்க ரொம்ப இறக்கப்பட வேண்டாம், நான் ஏதாவது பிரிட்ஜு கடியில் கூட போய் படுத்துக்கிறேன், ஒரு நாள் நைட் நான் அங்கே போய் படுத்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாரு. உடனே 2 பேருமே சரி சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க. ஹீரோ இப்போ உள்ள வந்துருவாரு. இப்போ ஹீரோயினும் அவர் ஹஸ்பண்டும் வந்து கட்டில் மேலே படுத்திருப்பாங்க. இவர் அந்த கட்டிலுக்கு கீழே வந்து பெட்ஷீட்டை போட்டு படுத்திருப்பாரு. ஆனால் இவருக்கு தூக்கமே வராது. அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் திடீர்னு முழிச்சு பார்ப்பாரா. அப்பதான் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, திரும்பி படுத்தனால அசந்து தூங்குறாரு. திரும்பி படுத்தவர் ஹீரோயின் மேல லைட்டா அப்படி கையை தான் போடுவாரு. இவர் முழிச்சு வந்தோன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணுவாரு, கையை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விடுவார். அப்போ அவருக்கு நிம்மதியா இருக்கும். சரி போய் படுக்கலான்னு போவார். ஆனாலும் அவர் என்ன நினைப்பாருன்னா, அது அப்படி அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ எடுத்து 2 பேருக்கு நடுவில் வச்சிருவாரு. வச்சுட்டு திரும்ப போய் தூங்கலான்னு தூங்கும்போது இது சரிப்பட்டு வராது. திரும்ப அந்த பில்லோ எடுத்து போட்டு அவன் திரும்ப கையை போட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எட்டி ஒரு உதப்பாரு. அவ்வளோதான். அவங்க அண்ணன் சுருண்டு போய் கீழே விழுந்து அப்படியே அசந்து தூங்கிட்டு தான் இருப்பார். இவருக்கு ரொம்ப வசதியாக போயிடும். ஹீரோயின் பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டு, நான் இப்போ உன் பக்கத்தில் வந்துட்டேன் பார்த்தியா, யாரும் உன்னை தொடக்கூடாது, யாரும் உன்னை தொடுறது எனக்கு பிடிக்காது, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூங்குற ஹீரோயின் கிட்ட கதை பேசிட்டு இருப்பாரு. நாள் காலையில் ஹீரோயின் வந்து முழிப்பாரு. அதாவது ஹீரோட அண்ணன் வந்து ஹஸ்பண்ட் முழிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு மூஞ்செல்லாம் அடிபட்டிருக்கும். இவர் இட்டு உதச்சார்ல, அதில் கீழே போய் விழுந்தார்ல, நெத்தியில் ஒரு பக்கம் வீங்கி இந்த பக்கம் ஒரு பக்கம் வீங்கி அப்படிலாம் இருக்கும். அவருக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு என்ன தித்தி உடம்பெல்லாம் வலிக்குதே அப்படி. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, கடைசியாக வந்து காலையில் விடிய போகிற நேரத்தில் அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அண்ணன், அவரை வந்து கட்டில் மேலே தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சிருப்பாரு. அவர் முழிக்கும் போது இப்போ கட்டில் மேலே தான் இருப்பாரு. என்னாச்சு, நான் கட்டில் மேலே தான் படுத்தது, எப்படி எனக்கு இந்த காயெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வழி தாங்க முடியாது. போய் ஒத்தடம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவார். பின்னாடியே ஹீரோவும் வருவாங்க. வரும்போது என்னாச்சு 2 பேரும் பதறுவாங்க. அப்போ அவர் அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து செம்மக்கவும் ஒரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. உடனே இவர் என்ன சொல்வார், நேற்று நானே கெஸ்ட் ரூம்லேருந்து வரும்போது கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி தான் வந்தேன், இப்போ எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். உடனே அண்ணன் என்ன சொல்வார்னா, நீ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உனக்கு எல்லாமே உடம்புல உள்ள காயம் எல்லாம் சரியாக போகிற வரைக்கும் நீ அமைதியாக இங்கேயே எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம், நீ அதுக்கு நீ எந்த ட்ராமாவும் போட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ஒன்று புரிஞ்சிடும். அதனால் என்ன சொல்லுவாங்க, என் கூட வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா, நீ எதுக்காக இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிற, நீ என்ன தான் செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு அங்கே வெளியே இருக்க பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ நாங்கள் உள்ளே கூப்பிட்டு தானே படுக்க வச்சிருந்தோம், அப்புறம் என்ன தான் உன் மனசில் இருக்குது, எதுக்காக நீ இப்பெல்லாம் நடந்துக்கிற, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியல. அப்படிலாம் கேட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஹீரோன் கையை மட்டும் அப்படி பிடிச்சிட்டே நிற்பாரா. சரி ஏதோ பயந்துருக்கான் போல இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தானே வளர்ந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல அவர் அண்ணன், அவரை ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவங்க 2 பேருக்கு இப்போ இவங்க 2 பேருக்கு நடந்தது என்கேஜ்மெண்ட் தானே, அதே கல்யாணம் மாதிரி தான் நடக்குது.
என்கேஜ்மெண்ட் தானே, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்குமா. அதுக்குள்ளே அவங்க கல்யாண லைஃபே ஸ்டார்ட் பண்ண வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே அவ்வளோ கோவம் வரும். அவளை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா, இது ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான், இது ஒன்றும் வந்துட்டு மேரேஜ் கிடையாது, அவள் வந்து பொருத்தமானவளே கிடையாது, அவளுக்கு அந்த ஒர்த்தே கிடையாது அப்படி இப்படின்னு இது ஒரு பக்கம் தனியாக அவள் அந்த ஹீரோயின் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணும், அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணி உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட்டில் நடந்ததாமே, நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ ஹீரோவும் விடமாட்டார். அவங்க எங்கே போனாலும் கூடவே தானே வந்துட்டு இருக்காரு. அதனால் இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வருவாங்க, ஹீரோவும் கூட வருவாங்க, 3 பேருமே வருவாங்க. இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். சரி பார்ட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட கையவே அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஹீரோக்கும் ஒரு பக்கம் பிடிக்காது, இந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. இது என்ன பண்ணும், ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்க்கும் போதெல்லாம் கோவமாக ஒரு உடனே அந்த அவங்க ட்ரிங்க் பண்ணுறதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி ஹீரோயினை போயிட்டு வம்படியாக ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்ல மாட்டார். ஹீரோயின் அதை வாங்க போகிற நேரத்தில் வந்துட்டு ஹீரோக்கு பிடிக்காது. அவர் என்ன பண்ணுவார், அந்த கிளாஸை வந்து வாங்கிட்டு என்ன சொல்வார்னா, உன்னோட ஒய்ஃபு அப்படின்ற ஒரு பேரில் கூட்டிகிட்டு வந்திருக்க, அவள் வந்துட்டு இவளுக்கு பிடிக்காத விஷயத்த கம்பல் பண்ணிட்டு இருக்கா, அதையே நீ ஸ்டாப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாரா. அப்போ ஒன்று ஹீரோ அப்படியே அந்த ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எதனால நீயே அதை வந்து தடுக்கிற, இது வந்து ஒரு பார்ட்டின்ற பேரில் தானே வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கோவப்படுவார். என்னோட அண்ணனோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு அவங்க அதாவது ஸ்டொமக்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்கள ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு அவங்கள வீணாக்கணும்னு நீ நினைக்கிறியா, இதான உன் பிளான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக என் அண்ணன் குடிப்பா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கிளாஸை கொடுக்கும். அவர் ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவார், வாயில் எடுத்து ஊற்றிடுவார். ஊற்றுற உடனே பார்த்தோன்னா அவருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதோட என்ன பண்ணுவார், டையை கழட்டி கண்ணை கட்டிப்பார், சட்டையை கழட்டி ஆட்டம் போடுவார், இஷ்டத்துக்கும் ஆட்டம் போட்டுருப்பாரு. ஹீரோனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. உடனே ஹீரோவை கூட்டிகிட்டு வருவாங்க. நீ என்ன பண்ண, ஏன்னா இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ தானே என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்த, அதை ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தே, அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்டுட்டு இருப்பாங்க. வந்து கேட்பாங்களே, ஏன்னா ஹீரோ அங்கே பயங்கரமாக ஆட்டை போட்டு மயக்கத்தில் கிடக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், நான் என்ன பண்ணேன், நான் இங்கே சும்மா உன் கூட தானே வந்தேன், அங்கே ட்ரிங்க் பண்ணுறது அதை நீ பண்ண வேண்டியது, அதை அவன் பண்ணிட்டான், அவ்வளோதானே, இப்போ நீ பண்ணியிருந்தா நீ இந்த மாதிரி தான் ஆகிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீ உன்னோட பிஹேவியரே சரியில்லை, கொஞ்ச நாள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உன் நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை, நீ என்னத்தை மனசில் வச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இன்னும் உனக்கு என்ன டவுட்டு, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா சொல்கிறேன், நான் உன்னோட அண்ணனோட ஒய்ஃபாக வர போகிறவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து நாளே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் நினச்சா நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உன்னோட பிஹேவியர் சரியில்லை, உன்னோட பேச்சும் சரியில்லை அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதே வழுக்க டைம் அப்போவே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 2 பேருக்கு இடையில அவ்வளோ போராட்டமாக இருக்கும். உன் கை வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நீ வந்து இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இந்த ரிங்கை கழட்டிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க் உனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு ஹீரோயினை போட்டு படுத்து எடுப்பார். அவங்களை போட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவங்கள போட்டு நல்லா அடின்னு அடிப்பாங்க. ஹீரோயின் அவ்வளோத்தையும் வாங்கிக்குவார். ஆனால் இதெல்லாம் எனக்கு வலிக்கவே இல்லைன்ற மாதிரி நின்றுட்டே இருப்பார். அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கதவு திறந்துட்டு வெளியே ஓடி வந்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், பின்னாடியே வந்து அவரை துரத்தி பிடிச்சி அவங்கள வந்துட்டு வழுக்க டைமாக அவங்களை கிஸ் பண்ணுறது, அவங்கள வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் அந்த சீன் நடந்ததில்ல, அது எல்லாமே இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட அப்படி நடந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு போராடி அவரை தள்ளி விட்டுட்டு அந்த ஓவர் கோட்டெல்லாம் கழட்டி போட்டு அவங்க பாட்டுக்கு தப்பிச்சு வேகமாக நடு ரோட்டில் அடக்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் தான் ஹஸ்பண்ட் தான் அங்கே மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. அதோட இவங்க பாட்டுக்கு இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஹீரோ வந்துட்டு சொல்வார், அவர் எவ்வளோ பேசுவார், நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன், சாரி, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்வார். ஹீரோனை ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு தான் புரியல, இந்த குடும்பத்தில் வந்துட்டு உன்னை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க எவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனால எதுவுமே பேச முடியாது. அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பார். 2 பேருக்கும் வாக்குவாதமாக போயிட்டே இருக்கும். திடீர்னு ஹீரோக்கு மயக்கமே தெளிஞ்சு அவர் வேகமாக ஓடி வந்து ஹீரோயினை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா, அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து மயக்கம் தெளிஞ்சு ஓடி வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவர் என்ன நினச்சிப்பார், நேராக போய் தம்பியை போய் அடிக்க போவார். எல்லாமே உன்னோட பிளான் தானே, நீ தானே அவளுக்கு இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுக்கணும்னு நினச்சா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். இவங்க 2 பேர் கடைசியாக லாஸ்ட்டாக என்ன பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஹீரோன் வந்து கேட்பாங்க, நம்ம 3 பேரும் ஒன்றா தானே வளர்ந்தோம் இருக்காருல, அவரோட சின்ன வயசு முகத்தை தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படி தானே நீ இருந்த சின்ன பிள்ளையா, அவ்வளோ நல்லவனாக தானே இருந்த, இப்போ எங்கேருந்து உன் புத்தி வந்து இந்த மாதிரி மாறிச்சு, எப்போத்துலேருந்து உனக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு தோண ஆரம்பிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, ஆரம்பத்துலேருந்தே நான் உன்னை தான் நேசிக்கிறேன், அப்புறம் எங்கிறது மாறுறது அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும் போதே தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்துருவார். வந்ததும் வராதமா ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினா அவங்கள போய் தடுக்க போவாங்க. அப்போ அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், இனிமேல் இவன் இந்த குடும்பத்துக்கு தேவை கிடையாது, இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு அவன் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஒன்று இவர் கேட்பார். ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களே அப்படியே யோசனையில் இருக்காங்க, சொல்லலாமா வேண்டாமான்னு. வந்துட்டு இவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்து என்ன கேட்பாருன்னா, உண்மையிலேயே அண்ணா நான் வெளியே தான் போகணுமா, நீ அதை முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஆமாடா, நீ இனிமேல் இங்கே இருக்கவே கூடாதுன்னு ஒரு சொல்வார். அதோட ஹீரோயின்ட்ட போய் கேட்பார், உண்மையிலேயே நான் வெளியே தான் போகணும்ல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அதுதான் சரின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவன் இங்கேயே இருந்தானா சரிப்பட்டு வரமாட்டான், அவனை வெளியே அனுப்பிடலான்னு ஹீரோ நினைப்பாங்க. ஆனால் அவர் ரகசியமாக போய் என்ன சொல்வாருன்னா, நான் உனக்கு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணல, அதை நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசுவார். உடனே ஹீரோயின் பதறி போயிடுவாங்க. பதறி போயிட்டு இல்லை அவன் என்னை வந்துட்டு தப்பாக என்கிட்ட எதுவும் நடந்துக்கல, இன்னும் சொல்லணும்னா அந்த பொண்ணு இருக்கால, அந்த ஃபியான்சி பொண்ணு, அவள் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டா,
இவன் தான் அந்த இடத்துல நான் இருந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிப்பாங்க. அவருக்கும் ஓகேவா இருக்கும். நீ ஏதோ சொல்கிற அப்படின்றதுக்காக இந்த ஒரு தடவை அவனுக்கு வார்னிங் பண்ணி அவனை விடுறேன். இதுக்கு மேலே அவன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு வார்னிங்கே கிடையாது. இந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோயினும் போகலான்னு நினைக்கும்போது திரும்ப ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிப்பார் ஹீரோ. என்ன சொல்வார்னா, நான் உனக்கு சொன்ன மாதிரி 1 மாதம் தான் டைம். அதுக்குள்ளே உன் மனசை மாற்றிக்கிட்டு நீயா என்னை நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி தான் நடக்கும்னு மிரட்டுவார். ஹீரோனோடனே அவர் கையை உதறி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கும். என்னதான் யோசிச்சாலும் அவன் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேன்னு அவங்களா நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இன்னும் என்ன வேணா பண்ணி அவனை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி இது யோசிக்கும். இப்போ நாளைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஹீரோன் ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து பர்த்டேவாக இருக்கும். அதுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு ஐடியா பண்ணணுன்ட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்துட்டு என்ன சொல்வார், என்னதான் பிறந்தநாளாக இருந்தாலும் வெளியே போகிறது, அவுட்டிங் போகிறது, அப்படி செலிப்ரேட் பண்ணுறதுலாம் வேண்டாம், வீட்லேயே இருக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வார். இவங்க 2 பேர் நல்ல விதமாக அவங்களுக்குள்ள மனசு விட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேர் பேசுகிறத வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் மறைஞ்சிருந்து கேட்பாரு. ஏன்னா தான் ஹஸ்பண்டுக்கு வந்து அவரோட தம்பி மேலே தான் கோவம், ஹீரோயின் மேலே கோவம் எதுவும் இல்லை. அதோட அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் பேசும்போது இவருக்கு கோவமாக ஒரு ஹீரோயினை ஹக் பண்ணியிருக்கிறது இவருக்கு சுத்தமாக ஹீரோக்கு பிடிக்காது. ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டே இருப்பாரா. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இவன் வந்து இந்த வயசில் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் கொஞ்சம் மனசு மாறும்ல, அதனால அவனுக்கு நம்ம ஏன் ஒரு பொண்ணு பார்க்கக்கூடாது, அவன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்பாங்க. அவன் சின்ன பையனாக இருக்கான், அதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறமா, சரி ஏதோ நீ சொல்கிற, நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹஸ்பண்டும் சொல்லுவார். ஓ, நான் உனக்கு ஒன்று சொன்னால் நீ வேற ஒரு பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவமாக வரும். 2 பேர் பேசுகிறத அவர் கேட்டதா அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிச்சனுக்கு இப்போ எந்திரிச்சு வந்துருவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவர் வந்துடுவார். வந்துட்டு அவர் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாருன்னா, நான் உங்ககிட்ட வந்துட்டு உனக்கு டைம் கொடுத்து என்ன நீ வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினச்சா எனக்கே வேற பொண்ணு பார்க்கலாம் நீ நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டியா, அதுவே ஃபஸ்ட்டு தப்பு, இங்கிறது வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அவங்க கேக்கு செய்கிறதுலே கவனமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், அந்த க்ரீம் எடுத்து வாயில் நன்னாக்கி பார்த்துட்டு, இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இத்தனை வருஷத்தில் என்னோட பிறந்த நாளைக்கு என்னைக்காவது இந்த மாதிரி நீ கேக் செஞ்சு எனக்கு கொடுத்துருக்கியா, இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாள் அப்படின்ற ஒன்று அவனுக்காக நீ கேக்கு செய்கிறல்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை நீ அவனுக்காக நீ ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்குன்னு வேற ஒரு பொண்ணை பார்க்குறல்ல, உன் மனசில் நான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயினை ஹக் பண்ணுற மாதிரியே வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. நான் தான் உன்னை பார்த்துக்கணும், நீ என்ன பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இங்கே பாரு, வீட்டுக்கு இப்போ கெஸ்ட் எல்லாம் வராங்க, என்னை ஃபாலோ பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த க்ரீம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததில்ல, அதனால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கையில் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு எல்லாத்தையும் ஒரு கலக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் கோவத்தில் போயிடுவார். இவர் பண்ண வேலைலாம் ஹீரோனுக்கு தெரியாது. அவங்க திரும்ப அங்கே வேலை முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கேக் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்காக கொண்டு போய் வைப்பாங்களா, அவர் பக்கத்தில் உட்காரலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருவாரு. அப்படியே டக்குன்னு அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்த மாதிரி உட்காந்துப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் நிமிந்து பார்ப்பாரு, அவங்க நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். கேக் எனக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணும் இப்போ அவரோட பர்த்டேக்காக வந்திருக்குமா, அதோட அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன் அடம்பிடிப்பார். டேபிளுக்கு கீழே வச்சு அவங்க கையை பிடிச்சி நசுக்கிக்கிட்டே அப்படியே ரகசியமாக பேசுவார். என்னோட பர்த்டேக்கு இதே மாதிரி தான் உன் கையால் எனக்கு கேக் செஞ்சு தருவியா, அதை நீயே எனக்கு ஊட்டி விடுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோனுக்காக கோவமாக வரும். ஹீரோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் பாட்டுக்கு கேக்கை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹீரோனுக்கு தான் ஒரு பேஸ் கொடுப்பாரு. அவங்க கையை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்காரான்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு, எனக்கு கிச்சனில் ஒரு வேலை இருக்குதோ இப்போ வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக கிச்சனுக்கு போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்துடுவார். இவர் போகிறத ஃபியான்சி பொண்ணு அவரோட ஹஸ்பண்ட் 2 பேரும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்கள விடவே மாட்டார். அந்த கேக்கு மாதிரி நீயும் டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார், ஹக் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு அந்த ஹஸ்பண்டுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கும். அது என்னன்னு கூட பிரிக்காமல் அதை வாங்கி அப்படியே கீழே வச்சிருவார். அது ஒரு பக்கம் மூச்சு வாங்கிட்டு இருக்கும் கோவத்தில். உடனே ரொம்ப நேரமாக ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாரா. அவங்க வந்துட்டு இவரோட தொந்தரவு தாங்காமல் இருக்காங்கல்ல, உடனே அவர் எந்திரிச்சே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் என்ன மிரட்டிட்டு இருப்பாருன்னா, நீயா எனக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு நான் இங்கே அமைதியாக போயிடுவேன், இல்லாட்டி இன்னைக்கு நீ பர்த்டேவை நிம்மதியாகவே கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாங்களா, அதுக்குள்ளே அவரோட ஹஸ்பண்ட் வேகமாக அங்கே வந்துருவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி, அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்காக இதை கட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லவும் கரெக்டாக அவங்க கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் வரும்போது டக்குன்னு பார்த்தோன்னா அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்வார், சரி வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவார். இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம், தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் நினச்சிப்பாரு. இங்கே போன கேப்பில் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு கோவமாக இருக்கும். அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன்று அது ஒரு இதை தூக்கிக்கிட்டு அலையுது, இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கிளாஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ மிக்ஸ் பண்ணி 4 கிளாஸ் வச்சிருக்காங்க, இதை ஒரு இதில் மிக்ஸ் பண்ணிடுச்சு. அதை ஹீரோயின் டக்குன்னு கொடுத்து அவளை வந்து இது பண்ணிடணும், நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படி இப்படின்ற மாதிரி அது ஒரு பிளான் பண்ணுது. ஆனால் அந்த கிளாஸ் நேராக ஹீரோ கிட்ட போயிடுது. இப்போ 4 பேர் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்களா, பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கேயும் வந்துட்டு ஹீரோயின் பேசுறதுக்கு அதுக்கு ஹீரோ ஒரு மாதிரி பேச ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துட்டே தான் இருக்கும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இங்கே இருந்தால் ஏதாவது பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்
ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்பப்போ அவங்க சமாளிக்கணும்னு எந்திரிச்சு ஓடுறாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, டக்குன்னு பின்னாடியே ஹீரோயின் பின்னாடி இவர் எந்திரிச்சு போயிடுவாரு. மாட்டாங்களா, "என்ன நீ இங்க பண்ணிட்டு இருக்க? வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. அவரு தான் அவங்க மிக்ஸ் பண்ணத குடிச்சிட்டார்ல, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். "எனக்கு வந்து இப்படியா இருக்கு, எனக்கு வந்து மயக்கமா வருது" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ சும்மாவே இப்படித்தானே பேசிட்டு இருப்ப, வெளிய போறியா இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கத்திட்டே இருப்பாங்க. அங்க ஹஸ்பண்ட் வேற என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தாலே அவர் ஒரு மாரி மொழியெல்லாம் பிதுங்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. எவ்வளோ சொல்லுவாங்க, "நான் உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு, உன் அண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறவ" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்கேஜ்மெண்ட்டா? யாருக்கு என்கேஜ்மெண்ட்? அது நடந்தது பேரு என்கேஜ்மெண்ட். அது என்கேஜ்மெண்ட்டே கிடையாது" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ இப்படி நினைக்கிறது தப்புன்னு" சொல்லும்போது, "நாங்க 2 பேரும் வந்து ஜஸ்ட் வந்து சிப்லிங்ஸ் தானே. நீ ஏன் என்ன சூஸ் பண்ணியிருக்க கூடாது? நீ எதுக்காக என்ன விட அவன அதிகமா நேசிக்கிற? அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு?" அப்படி இப்படின்ற மாரி இவரு கேட்டுட்டே இருப்பாரு. இவங்கள வந்துட்டு பேசிட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில ஹீரோயின் கிட்ட அப்படியே கிஸ் பண்ண போயிடுவாரு. அப்ப ஹீரோயின் தள்ளி விடுவாங்களா, அவர் என்ன சொல்றாரு, "நீ தான் தள்ளி விடுற. ஆனா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீ என்கிட்ட உன்ன அப்ரோச் பண்ணும்போது, நீ என்ன தான் நினைக்கிறேன்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்ப ஹீரோயின் சில விஷயத்த யோசிப்பாங்க. இப்ப அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி அங்க அப்பவே அவங்களுக்கு மனசுல பட்டுச்சோ என்னமோ தெரியல, ஹீரோ தன்ன நேசிக்கிறாருன்னு. இப்ப என்ன வந்து இவர கல்யாணம் பண்ண சொன்னீங்கன்னா, நாள பின்ன அந்த இடத்துக்கு போனா பிரச்சனை ஆகும். எனக்கு வேண்டாம். வேற வெளியயாவது எனக்கு மாப்பிள்ளை பாருங்க. இவங்க 2 பேரையுமே நான் கல்யாணம் பண்ண விருப்பப்படல அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அந்த மாரி யாருமே உனக்கு தைரியமா தொடுறதுக்கு அங்க அப்படி கிடையாது. உன்னோட ஹஸ்பண்டாவே இருந்தா கூட உன்னோட அனுமதி இல்லாம அங்க தொட முடியாது. ஏன்னா அந்த குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு பேர் இருக்கு. அதனால நீ பயப்படாம அங்க கல்யாணம் பண்ணி போ" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்படி அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கும் ஹீரோவ புடிச்சு இப்ப 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பார்த்தோம்னா போனவங்க இன்னும் வரவே இல்ல. இந்த ஃபியான்சி பொண்ணு இப்ப அவர் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும். "என்னாச்சு 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆகுது" அப்படின்ற மாரி ஆரம்பிக்கும். அடுத்து அவர் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆகுதே, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்ன நினைக்க வேண்டியது இருக்கு" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. இல்ல அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்ற மாரி இது தப்பா அது மாரி கேட்க ஆரம்பிக்கும். உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்வாரு, "உனக்கு என்ன முட்டாளா ஆயிட்டியா? நீ என்ன இந்த மாரிலாம் கேட்டுட்டு இருக்க? அப்படிலாம் அவங்களுக்குள்ள எதுவும் கிடையாதுன்ன உடனே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாரி நான் நினைக்கிறேன்." அப்படின்ற மாரி இது சும்மா கொளுத்தி போடும். உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கு இருக்க விஷயம் இதுக்கு தெரியாது. இதுக்கு இவர் வேணும், ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்றதுக்காக இது இந்த மாரி பிளான் பண்ணிட்டே இருக்கு. உடனே இது பேச பேச இங்க இது கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தா இது இப்படித்தான் ஏதாவது பேசிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு, இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, எந்திரிச்சு வரப்போவாரு. அங்க போம்போது பார்த்தோன்னா, கரெக்ட்டா ஹீரோயின் வெளிய வருவாங்க. "என்ன இங்க வரைக்கும் வந்துட்டீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து வாய தொறக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, "இல்ல போய் ரொம்ப நேரம் ஆச்சா, அதனால தான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கறதுக்காக வந்தோம்." அப்படின்ற மாரி சொல்லும். "ஹீரோ எங்க?" அப்படின்ற மாரி அந்த ஃபியான்சி பொண்ணு கேட்கும். உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. என் ரூம்ல எப்படி அவன் இருப்பான்? என் ரூம்ல நான் தானே இருப்பேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், "இல்லையே, அவன் வந்துட்டு நீ போனதுக்கப்புறம் அவன் நேரா உன் ரூமுக்கு தான் வந்தத என் கண்ணால நான் பார்த்தேன். அவன் எங்கன்னு கேட்கும்போது, இங்க அவன் இருக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன் புத்தி ஏன் இப்படி போகுதுன்ற மாரி ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி காயம் மாரி இருக்கும். அத பாத்துட்டு என்னாச்சு உன் காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கும்போது, டக்குனு ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் வந்து எதுவும் சுதாரிச்சிட கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அப்படியே மயக்கம் போடுற மாரி விழ போவாங்க. உடனே அவர் பதறிடுவாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவ ஹஸ்பண்ட் தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாரி ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கும். "என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "ஆமா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. உன்னோட பர்த்டேவா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே வெளிய காட்டிக்கல" அப்படின்ற மாரி சொல்லவும், அவரோட கவனம் ஃபுல்லாவுமே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் மேல போயிடும். நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா இங்க வேற மாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபியான்சி பொண்ணு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கும். "இவரு நான் உனக்கு மெடிசின் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் மெடிசன்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. இதுக்கு ஒரு வழி இல்லாம இப்போதைக்கு அங்கருந்து கிளம்பிரும். அப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ வருவாரு. அவர் மனசுல என்ன நினைப்பாருன்னா, "உனக்கு குடுத்த டைம் எல்லாம் முடியுது. இன்னும் 1 வாரம் கிட்ட தான் இருக்கு. அதுக்குள்ள நீ வந்து முடிவ சொல்லி ஆகணும்" அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் மனசுல நினைச்சிட்டே இருப்பாரு. இவரு டேப்லெட் கொண்டு வந்து ஹீரோயினுக்கு குடுப்பாரு. அவங்க சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே, இப்ப இவரு பேசுவாரு. "நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்கு. அதுக்கு நீ வரணும். அதுக்குள்ள உடம்பெல்லாம் சரியாகும்னு" சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவளுக்கு தான் முடியலல்ல. அதாவது குடும்பத்துல ஒரு இது நடக்க போகுது. அதுக்கு அவளுக்கு தான் முடியலல்ல. அவ எதுக்கு வரணும்? அவ அத அட்டெண்ட் பண்ண மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "நான் வந்து குடும்பமா சேர்ந்து பண்ற விஷயம் அப்படின்ற சொல்றீங்க. அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட கைய புடிச்சு வச்சு பேசுவாரு. உடனே ஹீரோக்கு அவ்ளோ கோவம் வரும். உடனே இப்ப அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாரு ஹீரோவ பார்த்து, "நாளைக்கு அந்த குடும்பமா நாங்க சேர்ந்து பண்ற வேலை அது. அதுல நீ வந்து வர வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா நீ அவுட் சைடர் தான். உன்ன நாங்க சும்மா தானே இது பண்ணோம். உன்னோட நடவடிக்கை எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அதனால நாங்க குடும்பமா சேர்ந்து பண்ற அந்த விஷயத்துல நீ வந்து வரக்கூடாது" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. இப்ப ஹீரோயினும் அவர் ஹஸ்பண்டோட போறான்னு தெரிஞ்சோனே ஹீரோக்கு கோவமா வரும். இப்ப ஹீரோக்கு வந்து சரியான கோவமா இருக்கும். அப்ப நாளைக்கு இந்த விஷயம் நடக்க போகுது. அதாவது குடும்பமா சேர்ந்து ஒரு வேலை பண்ண போறாங்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த விஷயத்துக்காகவே இப்ப ஹீரோ அதாவது ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரோட அம்மா வருவாங்க. வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயின எதுக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த குடும்பமும் கொஞ்சம் வசதியான குடும்பம். கொஞ்சம் வந்துட்டு பணம், ப்ராஜெக்ட், கம்பெனி, சொத்து அது இதுக்கு அப்படிக்காக தான் ஹீரோனும் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நடந்திருக்கு. இப்ப கல்யாணம் இன்னும் நடக்கலல்ல. இப்ப இந்த அம்மா வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ அவள கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்லப்பா" அப்படின்னுவாங்க. "என்னம்மா சொல்ற? நீ சொல்லி தானம்மா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்தேன்" அப்படின்ற மாரி இப்ப ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. உடனே வந்து அவங்க அம்மா என்ன சொல்வாங்க, "இல்ல நான் வந்து அந்த ப்ராஜெக்ட்காக தான் நான் அத செய்யலாம்னு நெனச்சேன்.
ஆனா இவள கல்யாணம் பண்ணதுனால எந்த பெனிஃபிட்டும் நம்மளுக்கு பெருசா வரப்போற மாரி தெரியல. பேசாம நீ வந்து அந்த ஃபியான்சி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதும்மா. ஆனா இப்ப நீ சொல்ற மாரி உடனே அவள வந்து என்னால ஹர்ட் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி அவங்க அம்மாக்கு தகுந்த மாரியே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இறங்கி வந்துட்டே இருப்பாங்க. மொத்தத்துல இவருக்கும் ஹீரோயின புடிச்சு இவர் வந்து கல்யாணம் பண்ண நினைக்கல. அவங்க அம்மா சொல்றாங்க ஏதோ ஒரு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றதுக்காக தான் இவரும் ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா சேர்ந்து அந்த இத ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சடங்கு ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் வந்து நிப்பாங்களா. ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா. என் மருமகளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி அந்த அம்மா பேசும். உடனே அந்த ஹஸ்பண்டும் பார்த்துட்டு அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. அதெல்லாம் அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்வாருன்னா, "நீ எதுவும் கவலைப்படாத. அவள எப்படி வந்து இது பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்லிடுவாங்க. அதோட இப்ப எல்லாரும் சேர்ந்து போலான்னோனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கைய பிடிச்சிட்டு வருவாங்க. இப்ப இந்த சடங்கு செய்றதுக்காக அவங்க குடும்பத்தில உள்ள முக்கியமானவங்க மட்டும் அங்க நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் போய் அதுக்கு முன்னாடி இறந்து அவங்களெல்லாம் போயிட்டு அந்த ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பத்தில இருக்கவங்க என்ன சொல்வாங்க அப்டின்னா வந்துட்டு, இப்ப இதுக்குன்னு ஒரு சடங்கு இருக்குமா அப்டின்னு சொல்வாங்க. என்ன சடங்குன்னா, இப்ப வீட்டுக்கு வரப்போற மருமகள வந்துட்டு நம்மளோட இறந்து போன மூதாதையர்கள் வந்துட்டு ஏத்துக்கணும் அப்டின்னு ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்க செஞ்சுட்டா அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிரும் அப்டின்னு சொல்வாங்க. ஹீரோயின் அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் மாரி இருக்கும். அந்த பெரிய பவுல்ல வந்து நெருப்பு கட்டி அள்ளி போட்டு, அதுல போய் நெத்திய போய் வைக்கணுமா. என்ன என்ன இப்படி ஒரு இதா இருக்குன்னு ஒரு மாரி இருந்தது. அந்த நெருப்பு கட்டியில வந்து நெத்திய போய் வச்சு, அது கொஞ்சம் லைட்டா நெத்திய பொசுக்கி விட்டுருச்சுன்னா, அந்த மூதாதையர்கள் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு அவங்களுக்குள்ள அத நம்புறாங்க. அந்த மாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வேணும் அந்த மாரிலாம் உண்மையிலேயே கிடையாது. இந்த ஹஸ்பண்டோட அம்மா வந்து இப்படிலாம் பிளான் பண்ணுது. ஹீரோயின் ஏதாவது ஒரு கஷ்டப்படுத்தி, அவ வேணான்னு சொல்லிட்டு ஓடிடணும். இப்ப இத செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டான்னா, இவ கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவள விட்டுறலாம்ல அப்படின்ற பிளான்ல இந்த மாரி ஹீரோயினுக்கு சூடு வைக்கிற அளவுக்கு இது வந்துருச்சு. இப்ப ஹீரோக்கே ஒரு அதாவது ஹஸ்பண்டுக்கே ஒரு ஹீரோ இப்ப இந்த இடத்துல இல்ல. ஏன்னா அவர் இங்க வரக்கூடாதுன்னு இவர் ஹஸ்பண்ட் சொன்னதுனால அவர் இங்க வரல. இப்ப இவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்வாரு, "அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? அது மாரிலாம் பண்ண வேண்டாம்." இவருக்கு மனசு வேற உறுத்துது. என்னதான் இருந்தாலும் அவங்கள ஒய்ஃப் வந்து கொஞ்சமா புடிச்சிருக்கு. அதனால இவள இப்படிலாம் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அப்படிலாம் கிடையாது. இந்த குடும்பத்தில பாரம்பரியமா இப்படிதான் பண்ணிட்டு ஒரு விஷயம் வராங்க அப்படின்னும்போது, அத நான் பண்றதுல என்ன இருக்கு? நான் வந்து உண்மையா தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அப்படிதானே. சரி நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படி இப்படின்னு இருக்கும்போது, இத நான் பண்ணா தான் எனக்கு அந்த இத வந்து கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில நான் பண்ணி தானே ஆகணும். எனக்கு வேற வாய்ப்பு இல்லல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. போது அவருக்கு ஹஸ்பண்ட் எவ்வளோ தடுப்பாரு. ஹீரோயின் போய் எல்லாம் சொல்றாங்கன்னு ஒரு தடவ பண்ணிடுவாங்க. அப்ப லைட்டா அவங்களுக்கு காயமாயிடும். அப்பவும் குடும்பத்தில உள்ளதுங்களும் சும்மாவே இருக்காது. இதில லேசாதானமா காயம் பட்டிருக்கு. இன்னும் நல்லா அந்த இடம் வந்து நல்லா பளபளன்னு நல்லா ரெட்டா தெரியணுமா, அப்பதாம்மா எங்க மூதாதையர் நல்லா ஆசீர்வாதம் பண்ண மாரி எங்களுக்கு ஒரு ஐதீகம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாரிலாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கு. இல்லாததெல்லாம் இதுங்களா சொல்லிட்டு, அது அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, "அம்மா என்னால முடியாது" அப்படின்ற மாரி அவர் ஒத்துக்க மாட்டாரு. அம்மா ஒரு விஷயம் செய்யும்போது, அத பேசாம நின்னு பார்க்குற வேலைய மட்டும் பாருன்னு சொல்லிட்டு, ஹீரோனோட தலைய புடிச்சு, பெரடிய புடிச்சு அப்படியே அமுக்குன்னு அந்த நெருப்புல அமுக்கி, அவங்க நெத்தி பூரா அப்படியே செவந்து போய் ஒரு மாரி காயமா ஆயிடும். அந்த நெருப்பு கட்டி அங்க இருக்கா, நெத்தியில இருக்கான்னே தெரியாது. அந்த மாரி செவந்து போயிடும். உடனே அந்த குடும்பத்தில இருக்க வேற வேற ஆள்லாம் என்ன சொல்வாரு, "இப்பதாம்மா நீ கொஞ்சம் கொஞ்சம் அந்த காயம் பட்டதுனால என் குடும்பத்தில எல்லாரும் இப்ப நீ இந்த குடும்பத்தில ஒருத்தி ஆகப் போற. இன்னும் உனக்கு காயம் அதிகமாக இந்த குடும்பத்தில ஒருத்தி நீ ஆகப் போறன்னு" சொல்லும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஹஸ்பண்டுக்கே இது பிடிக்காது. உடனே தள்ளி விட்டு ஹீரோன வந்து தூக்கிருவாரு. ஐட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப அடுத்ததா என்ன பண்ணுவாங்க, இப்ப ஓரளவுக்கு உனக்கு நெத்தி வந்து பழுத்து போயிடுச்சும்மா, அதோட சும்மா இல்லாம இப்ப இந்த பெரம்ப வச்சு உன்ன அடின்னு போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேற எல்லாரும் சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும். "என்ன சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் வேண்டாம்." அப்படின்ற மாரி இப்ப அவங்களுக்கு பயமே வந்துரும். ஏன்னா காயப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. பெரம்பால அடிக்க போறாங்களாம். உடனே ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு வேண்டான்னு சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, அந்த ஆள் என்ன சொல்வாரு, "நீ முட்டி போட்ட ஆல்ரெடி இத செய்யாம விட்டோம்னா, நீ முதலே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நீ ஆல்ரெடி முட்டி போட்டுட்டு போய் நெருப்புல சூடு வாங்கிட்டு இப்ப பாதி பண்ணிட்ட. இன்னும் பாதி இருக்கு அந்த பெரம்படி இருக்கு. அத நீ வாங்காம போயிட்டன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஒரு பாதிப்பாயிடும் எங்க குடும்பத்துக்கு. அதனால அத நீ பண்ணித்தான் ஆகணும்னு" சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா இது புருஷனே இந்த இடத்துல இப்படி சொல்லும்போது, அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அதோட ஒரு மாதிரி ஆயிடும். உடனே சுத்தி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, பெரம்ப எடுத்துட்டு வந்து நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன ஒரு கொடுமையா இருக்கு. இது அவங்க எப்படி தப்பிச்சு போலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அப்பா வந்துருவாரு. அப்பாவ பார்த்தோன்னா ஒரு நிம்மதி வரும். உடனே அப்பா காப்பாத்துவாங்களான்னு போனா, அவர் என்ன பண்ணுவாரு, "போம்மா அவங்க சொல்றத செய்யுமா." எல்லாமே அவரும் வந்து பெனிஃபிட்டுக்காக தான் மாறி மாறி ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் பொண்ணையும் இந்த மாரி பண்ணிட்டாரு. அதானே எல்லாரும் ஆரம்பத்தில தப்பா பேசுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். "போய் வாங்கிக்கம்மா. அது வந்து ஒரு அடி அப்படின்னு நினைக்காத. அவங்க குடும்பத்தில செய்ற ஒரு பழக்கம்னு நினைச்சுக்கோ." அப்படின்ற மாரி ஹீரோன தள்ளுவாரு. ஹீரோன சுத்தி அந்த பெரம்ப வச்சுட்டு இருக்கவங்க ஆளாளுக்கு ஒரு 4 அடி குடுக்கணும் போல இருக்கு வந்து நிப்பாங்க வரிசையா. ஹீரோயின் பயந்து போய் நின்னுட்டு இருப்பாங்க. ஆரம்பிச்சுருவாங்க, அடி வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த வீடியோவ யாரோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அவர் துடிச்சே போயிடுவாரு. உடனே வேக வேகமா அவர் கிளம்பி வருவாரு. கார் டிரைவர வந்து ஓட்ட சொன்னா, அவர் பாட்டுக்கு அப்படியே உருட்டிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு கட்டத்துக்கு மேல "இறங்கியா கீழ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர இறக்கி விட்டுட்டு வேகமா கார ஓட்டிட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துருவாரு. வந்து ஒரு "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாரு எல்லார்ட்டயும். "நீ இந்த குடும்பத்தில உள்ள ஆளே கிடையாது.
நீ இந்த குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தில் தலையிடக்கூடாது, வெளியே போன்னு சொல்லும்போது அவள் எதுக்காக இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க, அவளுக்கு பதிலாக அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். யாருமே தடுக்காத ஒரு விஷயத்த ஹீரோ மட்டும் தனக்காக நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்க ரொமான்டிக்காக அப்படி ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து எல்லாரும் திரும்ப திரும்ப ஹீரோவே திட்டுவாங்க. ஹீரோ பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சுதாரிச்சுப்பாங்க. இங்கே பாரு, நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் இருந்து குடும்பத்தில் நீ ஒருத்தன் கிடையாது, இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ, இந்த குடும்பத்தில் இதை தான் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்காக அதை நான் பண்ண தயாராக இருக்கேன், எனக்காக நீ பேச வேண்டியதில்லை, வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. போது ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அவங்க அண்ணன் இருக்கார்ல, அவர் அண்ணன் சட்டையை பிடிச்சி கேட்பாரு, ஏன்டா நீ அவளை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன் குடும்பத்தில் கூட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி அவளை அடி வாங்க வச்சு அவளை கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு இருக்கியா, அவளை காப்பாற்றணும் உனக்கு தோணலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார், நான் ஒன்றும் வேற யாரோ ஏதோ பண்ணுறதுக்காக விடலையே, என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு சம்பிரதாயம் இது, அவங்க ஆசைப்பட்டு செய்யும் போது அதை நான் எப்படி தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் அடிக்கக்கூடாது, யாருமே கேட்க மாட்டாங்க. டக்குன்னு இப்போ என்ன பண்ணிடுவார்னா ஹீரோனு பேக் சைடாக வந்து அப்படியே ஹக் பண்ணிப்பாரு. இனிமேல் அவள் மேலே விழுற ஒவ்வொரு அடியும் என் மேலே விழுறதா தான் அர்த்தம், நான் இந்த குடும்பத்தோட ஆள் கிடையாதுல, அப்போ நானும் வேற ஒருத்தன் தானே, அப்போ நானும் இந்த குடும்பத்துக்கு வர்றதுன்னா இனிமேல் என்ன அடிங்க, அவள் என்ன அவளை பண்ணுமோ அது என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்கவே விட மாட்டாரு. அதோட எல்லா அடியும் பரவாயில்ல வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அதுங்க என்ன பண்ணி எல்லாம் சேர்ந்து இப்போ ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ அவ்வளோ அடி வாங்குவார். ஹீரோனுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். அழுதுட்டே ஹீரோவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபேன்சி பொண்ணு இருக்கல, அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லுவார், இன்னைக்கு அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு சம்பிரதாயம் நடந்துட்டு இருந்துச்சுல, அது நடந்து இந்நேரம் முடிஞ்சிருக்கும், நீங்களும் ரொம்ப வருஷமாக அவரை லவ் பண்ணிட்டே இருக்கீங்க, இதான் சரியான நேரம், நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த குடும்பத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கான நேரத்தை தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இதுவும் சொல்லிட்டே இருக்கும். இங்கே இவங்க தனியாக ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த ஹீரோட அந்த ஹஸ்பண்டோட அம்மா இருக்கார்ல, அவர் வேற என்னடா இது இவ்வளோ அடி அடிச்சா அது எப்படியாவது போயிடுவான்னு பார்த்தா போகாமல் இருக்கா, ஏதாவது பண்ணி அவளை வெளியே அனுப்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மகனுக்கு வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மான்ற மாதிரி அவர் லைட்டாக சொல்லுவார். மற்றபடி ரொம்ப இதாகவும் சொல்ல மாட்டார். அம்மா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னென்னமோ ஹீரோன் கிட்ட அப்படியே பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி நிறைய பேசுவார். நீ என் குடும்பத்தில் ஒரு ஆளாயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் இது பண்ணுவாங்க. இப்போ ஹீரோனை அடுத்த கட்டமாக என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, வேற ஒரு பணக்கார பையன் இருக்கான், அந்த பையன் ஹீரோயின் மேலே ஒரு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா சொல்லு பேச்சு கேட்டுட்டு எப்படி பார்த்தாலும் இந்த ஃபியான்சி பொண்ணை தானே இவர் கல்யாணம் பண்ண போகிறாரு, அதனால் ஹீரோயினை வந்துட்டு அவன் கூட அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறத ஹீரோயின் கிட்ட மறைச்சிட்டு அவன் கிட்ட ஒரு செக் ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீ வாங்கிட்டு வந்துட்டா போதும், அதாவது இது வந்து ஃபைனல் இதுதான் வந்து அவன் கொடுக்குறது, அந்த அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லுவார். நான் எப்படி போய் கேட்குறதுன்னு ஹீரோயின் கேட்பாங்க. இந்த குடும்பத்தில் ஒரு மெம்பர் ஆகிட்ட நீ, அப்படி இதெல்லாம் எங்களுக்காக நீ பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லவும், சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வருவாங்க. ஹீரோயின் அங்கே வர போகிறாங்க தெரிஞ்சோன்னு அந்த ஆள் வேற என்னென்னத்தையே கலக்கிறதெல்லாம் கலக்கி வச்சுட்டு ஹீரோனுக்காக ரெடியாக உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். பண்ணிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் காயம் பட்டுச்சுல, இந்த இடத்துக்குலாம் நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஏன்னா அது ஒரு கிளப் மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்காக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்காக என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க, நான் எங்கே போனாலும் எதுக்காக நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டுவாங்க. வர்ணா நீ அவனை வந்து ரொம்பவே நேசிக்கிற, அவனுக்காக நீ என்ன வேணா செய்யறதுக்கு துணிஞ்சிட்டு இருக்க, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுற, ரொம்பவே அவனை நேசிக்கிற, அந்த குடும்பத்துக்காக எல்லாமா இருக்க நீ நினைக்கிற, இதெல்லாம் நல்லதாகவே இல்லை, நீ எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவிடு, நீங்கள் வந்திருக்கிறது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு அது புரியும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கவலைப்படுற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, அவர் என்னை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, அந்த செக்கை மட்டும் நான் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போயிடும், வேறு எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. பிச்சு எதுவுமே கேட்காம திரும்ப திரும்ப அங்கே போவாங்களா. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், அவங்க ஃபேமிலி ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும். அதனால் ஹீரோயினை விடாமல் என்ன பண்ணுவார், அப்படியே அவர் இழுத்து வச்சுட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதோட அந்த சீன் கட்டான மாதிரி இருக்கும். மறுநாள் இப்போ ஹீரோயின் வந்து பார்க்கறதுக்காக அவங்க அப்பா வருவார். சக்ஸஸ் ஆகிடுச்சுமா, உன்னால் வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அது லாஸ்ட் நைட் வந்து ஒன்றுமே நடக்கலையே, ஹீரோயினுக்கும் அவருக்கும் அந்த எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும், ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும், நம்ம போகவே இல்லையே, அப்புறம் எப்படி அப்பா இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. லாஸ்ட் நைட் வந்து ஹீரோ கூட தான் இருந்துட்டு வந்துட்டாங்க, அண்ணா எப்படி பேமெண்ட்லாம் வந்துச்சு அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு அவங்க வரும்போது அந்த ஹஸ்பண்டோட அம்மா வந்து அப்படி திட்டும், அந்த பேமெண்ட் வர்றது வராமல் போயிடுச்சு, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு இஷ்டத்துக்கும் கத்தும். அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் வரை இப்போ என்ன சொல்கிறது நிற்கும் போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஆன்ட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த பேமெண்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வந்துடுச்சு லாஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே இது டக்குன்னு மாறிடும். அதுதான் எனக்கு தெரியுமா, ஒன்று எங்களுக்கு வரணும் இல்லை உங்கள் அப்பாவுக்கு வரணும், அது எனக்கு தெரியாதா, நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி பேசுவாங்க. ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார்ல, அவர் வந்துட்டு ஹீரோன் வரவே இல்லைன்னு சொல்லியிருப்பாருல, அதுக்கு இப்போ அந்த ஆன்ட்டி என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, நேற்று நைட்டு போகல இன்னைக்கு நைட்டு ஹீரோன் அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ நல்ல விதமாக திரும்பவும் ஹீரோன் கிட்ட பேசுவாங்க. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் வர வேண்டியது வந்துருச்சுல ஆண்டி, திரும்ப எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இந்த ஆண்டிக்கு கோவம் வந்துடும் அந்த ஹஸ்பண்டோட அம்மாக்கு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த குடும்பத்துக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா, அவன் உனக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஆள், அவன் கிட்ட போய் சாதாரண ஒரு விஷயம் அதை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இந்த அளவுக்கு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோனும் சரி ஆண்டி நான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும். சரிம்மா இப்போ போய் நீ வேலையை பாரு, நைட்டு மறக்காமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி ஹீரோனை அனுப்பி விட்டுரும். இப்போ
இப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, "எதுக்கும்மா அவள வந்து அனுப்புற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதெல்லாம் நீ தலையிடாத. உனக்கு நான் என்ன பண்ணணுமோ, உன் லைஃப்க்கு என்ன பண்ணணுமோ அத தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே நம்ம பிசினஸ்க்காகவும், நம்ம ஃபேமிலிக்காகவும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் பையன் இத அடைச்சு விட்டுரும். பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் கிளம்பி அங்க போயிடுவாங்க. இதுக்கு இடையில இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அந்த ஆளோட சேர்ந்துட்டு, "இவள ஏதாவது வர்றவள இந்த மாரி நீ ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா வந்து, அவன் எனக்கு சொந்தமாயிடுவான்ற" மாரிலாம் பேசி வச்சுட்டு போயிடும். இப்ப அவங்கலாம் ஒரு கூட்டணியா இருப்பாங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு ஃபைல தூக்கிக்கிட்டு வந்துருவாங்க. இவர்ட்ட சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொலாபரேட் ஆகணும் அவங்களோட அதாவது ஃபேமிலியில பிசினஸ்லாம் அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஆள் என்ன சொல்வாரு, "நேத்துலேருந்து நேத்து நைட்டு ஃபுல்லா உனக்காக நான் வெயிட் பண்ணேன். நீ வரவே இல்ல. இன்னைக்கு தான் நீ வந்திருக்க. பரவால்ல இங்க வா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு உட்கார வைப்பாரு. இதுக்கு இடையில அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சிரும். ஹீரோயினுக்கு அங்க ஆபத்து இருக்குன்னு ஹீரோக்கும் தெரிஞ்சிரும். அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிரும். ஹீரோயின் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆள் மூலியமா விஷயம் தெரிஞ்சிரும். உடனே 2 பேருமே ஹீரோயின காப்பாத்தணும் தனித்தனியா தான் கிளம்பி வராங்க. அவங்க 2 பேருக்கு தெரியாது. இவன் வரான், அவன் வரான்னு தெரியாது. 2 பேருமே ஹீரோயின காப்பாத்தணும்னு வருவாங்க. பேசும்போது என்ன சொல்வா, "நேத்து நைட் ஃபுல்லா உனக்காக வெயிட் பண்ணேன். நீ வரவே இல்ல. இல்ல சைன் வாங்கிட்டு போலான்னு இருக்கேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "வந்த உடனே போணுமா? ஒரு மரியாதைக்காக வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாதா?" அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோயினும் லைட்டா ட்ரிங்க் பண்ணுவாங்க. பண்ணோனே ஒரு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரூம்குள்ள போலான்னு போம்போது அந்த பாக்ஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களலாம் பார்த்த உடனே அவர் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுருவாரு. அவங்கலாம் "மரியாதையா இங்கிருந்து போ. அதான் உனக்கு நல்லது. உங்க அம்மா சொல்லி அனுப்பலையா?" அப்படின்னு கேட்கவும் அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் உள்ள இருக்காங்க, மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அத தெரிஞ்சும் இவங்கலாம் சொல்றாங்க அப்படின்றதுக்காக எதுவுமே பண்ணாம அவர் பாட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாரு. ஹீரோயினுக்கு யாருமே காப்பாத்தல. அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரு. வந்த உடனே அவர்கிட்டயும் அதே மாரி தான் மிரட்டுவாங்க. ஆனா அவர் சும்மா இருப்பாரா? எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு, அங்க அந்த ஆளையும் போட்டு அடிச்சுட்டு ஹீரோயின அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. இனிமே சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து "நீ இனிமே அவங்களுக்காக இத பண்ணாத, அத பண்ணாதன்னு" எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாரு. எனக்கு பண்ண வேலையெல்லாம் சரிதான். இப்போதைக்கு நீங்க இருக்கிறது சரியில்ல. இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. அந்த டைம் இவர் அங்கேருந்து போவாரா, அப்பதான் ஒரு விஷயத்த கவனிப்பாரு. ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கும் இப்ப இந்த ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டார்ல, அவங்க 2 பேரும் ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க. அப்ப பணத்துக்காக ஹீரோனோட அப்பாவே ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஓகேன்ற மாரி தான் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு ஹீரோ ரொம்பவே கவலைப்படுவாரு. ஹீரோயின் எவ்வளோ பெரிய இதில மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு. அனுப்பி விட்டாங்களா, அதோட அவங்க மாமியார் இருக்காங்களா, அவங்க திரும்ப வந்துருவாங்க. "இந்த ஃபேமிலிக்கு பேர கெடுக்கிறதுக்காகவே நீ இருக்கியா? எதுக்காக நீ அங்கேருந்து வர? அந்த சைன் வாங்குறதுக்கு உனக்கு என்ன அப்படி? இப்ப எங்க ஃபேமிலி எந்த நிலைமைக்கு இருக்கு தெரியுமா? நீங்க வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஹீரோயின் "அது இல்ல ஆன்டி, நீ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் அத கேட்க போறதா இல்ல. இப்ப பாரு அவருக்கு உடம்பு முடியல. அவரு இப்ப நம்ம வீட்ட தேடியே வந்திருக்காரு. இப்ப உன் கையில தான் இருக்கு எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப பார்த்தா அந்த ஆள் இருக்கார்ல, அவர் கையில காலெல்லாம் கட்டு போட்டுட்டு திரும்ப ஹீரோயின தேடி வந்திருப்பாரு. அவ்வளோதான், இப்ப ஹீரோயின் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு திரும்ப இது பண்ணணும்னு நெனைப்பாரு. ஹீரோயினுக்கா என்னடா இது திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாரி இருப்பாங்க. திரும்பவும் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு, அவரு திரும்ப வந்துட்டு அவர் கூட திரும்ப சண்டை போடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. இவங்க சாகுற வரைக்கும் இவங்கள விடவே கூடாது. நல்லா போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா அடிப்பாங்க. இப்ப ஹீரோயின காப்பாத்திடுவார்ல ஹீரோ. நேரா அவர்ட்ட சொல்லிருவாரு, "உங்க அப்பாவும் இதுக்கு உடந்தையா இருக்காங்கன்னோனே" ஹீரோயினுக்கு தாங்க முடியாது. நேரா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட கேட்பாங்க, "ஏம்மா நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாரமாயிட்டேனா? என்ன இந்த அளவுக்கு இவர் பண்றாருன்னு" கேட்கும்போது, அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே. ஆனா அவர் நடக்க வேண்டிய பிளான் இன்னும் நடக்கல. "இன்னும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா எல்லாமே நடந்திருக்கும்" அப்படின்ற மாரி பேசுவாரு. "யாருமே இந்த மாரி பெத்த பொண்ண பண்ண மாட்டாங்க. நீங்க இவ்ளோ மட்டமா நடந்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க அம்மாவால என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா திமிராவே பேசுவாரு. "உன்ன கொண்டு எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்ல" அப்படின்ற மாரி பேசும். ஹீரோனுக்கு சரியான வெறுப்பா போயிடும். அவரும் வந்துட்டு எங்க போனாருன்னே அப்படியே தெரியாது. ஆனா இப்ப அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அந்த ஹஸ்பண்டோட அம்மா, அவங்க வந்துட்டு ஹீரோயின் இப்ப அவங்களே ரொம்ப விரக்தியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பாதி வரையில அவங்க பையன தேடி அத அலைஞ்சிட்டு இருக்குமா, அவங்க அதாவது அவங்கலாம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஹீரோ கிட்ட அடி வாங்குன அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்க யார பிடிப்பாங்க இப்ப? ஹீரோயினோட ஹஸ்பண்ட தானே பிடிப்பாங்க. ஏன்னா ஹீரோக்கு யாரும் கிடையாது. அவரோட அண்ணனுக்கு அந்த ஃபேமிலி எல்லாம் தானே இவங்க கிட்ட வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமா பேசினாங்க. அப்புறம் ஹீரோ விட்டு அடிக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர நல்லா போட்டு அடிப்பாங்க. அவர இப்ப மறைச்சும் வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவர் எங்க இருக்காருன்னு இப்போதைக்கு தெரியாது. உடனே இந்த ஆன்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தேடிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் சோகமா நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, கார விட்டு இறங்கி வந்தவங்க ஹீரோயின போட்டு அடிப்பாங்க. "எங்கடி என் பையன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு தெரியாது ஆன்டின்னு" சொல்லுவாங்க. "நீ தான் மறைச்சு வச்சிருக்க. சொல்லு என் பையன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் திரும்ப கார்ல ஏத்திருவாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு போட்டுருவாங்க. "என் மகன் கிடைக்கிற வரைக்கும் நீ வெளிய எங்கேயுமே வர முடியாது. இங்கேயே உன் வாழ்க்கைய முடிச்சு விட்டுருவேன். என் மகன் எங்க இருந்தாலும் எனக்கு வந்து ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஹீரோனோட ஹஸ்பண்ட யாரு கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் ஆள வச்சு தூக்கிட்டு போய் அவர வந்து மிரட்டி இப்படி வச்சுட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் சொல்ல அவர் கொஞ்சம் மாட்டேன்னுவாரு. உடனே அவர அடிச்சு கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். அவரா பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்ல. அவங்க அம்மாவும் இதுவும் தான் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. இவரா பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவ வேற ராட்சசி மாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சிரிக்கிறதும், இவருக்கு வந்துட்டு ஒரு மாரி ஊசி போடுறதும்,
வச்சிருக்கிறதும், அவரை ஒரு மாதிரி மயக்கத்திலேயே வச்சிருக்கிறதும், என்ன பண்ணாலும் இதை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது எவ்வளோ கிஸ் பண்ண அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டார், அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து நான் இம்போர்ட்டட் பண்ணி உனக்காக வர வச்சிருக்கேன், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு இது பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு ஹீரோனை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஆன்ட்டி தான் அவங்கள பிடிச்சி வச்சிருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடும். உடனே அதை காப்பாற்ற வரும்போது இந்த ஆன்ட்டிக்கும் தெரிஞ்சிடும், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ ஒத்துப்பார், ஆமாம் அவளை நான் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே அவன் மேலே கை வச்சிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஹீரோனை ஒரு வழியாக காப்பாற்றிடுவார். ஹீரோனுக்கு இப்போ உண்மையிலேயே ஹீரோவை தான் மனசால பிடிச்சிருக்கு. இப்போ 2 பேரும் காப்பாற்றிட்டு போன உடனே திரும்பவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிடிச்சிருச்சுல, இனிமேல் நம்ம டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கணும், யாருக்காகவும் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம என்னை யார் நேசிக்கிறா, என்னை யார் பாதுகாக்கிறான்றது இப்போ ஹீரோனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்களுக்கும் ஹீரோவை தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க 2 பேர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அப்புறமா தான் ஹீரோவை பற்றி தெரியும். பார்த்தாலும் அவங்கெல்லாம் ஹீரோ மேலே எந்த அளவுக்கு அக்கறை இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோ தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு பணக்காரராகவே இருந்திருப்பாரு. இந்த விஷயம் வந்துட்டு இவங்க 2 பேரும் பணக்காரராக இருக்காங்க, இப்போ ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோட அப்பா இருக்கார்ல, திரும்ப அப்படியே நல்ல ஒரு மாதிரி நடிச்சு ஹீரோன் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி வருவார். என்னதான் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்காக தான் இது பண்ணிட்டேன், இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த பையன், அதாவது ஹீரோவே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் உரியவர் அப்படின்னு தெரியும் போது நாங்கள் அவரோட இது பண்ணிக்கிறோம்னு அவ்வளோ கேட்பாங்க. ஹீரோனும் கொஞ்சம் மனசு மாலாம் நினைப்பாங்க, ஆனால் ஹீரோ சம்மதிக்க மாட்டார். அவங்க திருந்துறவங்க திருந்த மாட்டாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிறது நம்ம பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லிடுவார். அதோட அவங்கள ஹீரோனும் மன்னிக்க மாட்டாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நடக்கவே இல்லை, அது நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை, அந்த ஃபியான்சி பொண்ணு இப்படிப்பட்டவ தான் பையனை கூட்டு போய் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டான்ற விஷயம் அதுக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் பொழைச்சதே பெரிய பாடாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பாடுபட்டு அவர் பொழைச்சிருப்பாரு. ஹீரோட ஹஸ்பண்டாக இருந்தார்ல, அவர் வந்து அந்த மாதிரி பாடுபட்டு வெளியே வந்திருப்பாரு. அப்போ ஹீரோன் கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை காப்பாற்றிருக்கணும், உன்னை நான் பண்ணாதது தான் விபத்தில் போய் சிக்கிட்டேன், நீ இப்போ நான் இந்த மாதிரி கஷ்டப்படும் போது தான் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுது, சாரி உன்னை நான் பாதுகாக்காமல் விட்டுட்டேன், என் தப்பு தான் சொல்லிட்டு நிறைய மன்னிப்பு கேட்பாரு. இப்போ அவங்களும் பெரிய லாஸில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்க ஹீரோயின் காலில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்பாரு. அதனால் ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஹீரோ அவங்க 2 பேருமே இப்போ யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாரு அவங்களுக்கு, ஹீரோயினுக்கு அவனை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அவரை பேச விடாமல் ஹீரோன் வந்து அவருக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இந்த ட்ராமா எங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.